மத்தேயு 14:19. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு, ஆண்டவர் 2 மீன்களையும் எடுத்து 5 அப்பத்தையும் எடுத்து அண்ணாந்து பார்த்தார். எனக்கு ஒரு கேள்வி, ஏன் அண்ணாந்து பார்க்கணும் ஆண்டவர் அப்படின்னு ஒரு கேள்வி. இதே போல ஒரு விஷயம் மறுபடியும் நடந்துச்சு. மத்தேயு 15:36 வாசிக்கிறோம். அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அங்க அண்ணாந்து பார்த்தார்னு எழுதப்படலை. இது 7 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் வைத்து 4000 குடும்பங்களை போஷித்தது. இது இன்னொரு சம்பவம், பின் வருகிற சம்பவம், அடுத்த அற்புதம். அந்த அற்புதத்தில் அவர் அண்ணாந்து பார்த்தார்னு எழுதப்படலை. ஸ்தோத்திரம் பண்ணி, அது மூல மொழிபெயர்ப்பில் எப்போது போட்டிருக்கிற, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, தேவனுக்கு நன்றி செலுத்தி, he gave thanks. ஸ்தோத்திரம் பண்றதுனா துதிப்பது அல்ல, அந்த அர்த்தம் இங்கே சொல்லப்படலை. he gave thanks, தேவனுக்கு நன்றி செலுத்தினார். இப்போ இது அண்ணாந்து பார்த்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆகவே இந்த அண்ணாந்து பார்த்தல் என்பது, அவர் அண்ணாந்து பார்த்து ஆண்டவருக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தினார் என்றே நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அதைத்தான் அடுத்ததுலேயும் செஞ்சார். எப்படி நன்றி செலுத்த முடியும் யோசித்து பாருங்க. கையில் இருக்கிறது 5 அப்பம் 2 மீன், 25,000 பேர் உட்கார்ந்துருக்கிறான். எப்படி நன்றி செலுத்த முடியும்? ஆண்டவரே 5 அப்பம் தான் இருக்குது, 2 மீன் தான் இருக்கு, 25,000 பேர் உட்கார வச்சாச்சு, வேற என்ன செய்ய? என் மானம் போயிடக்கூடாது, இந்த மக்கள் சாப்பாடு இல்லாமல் போயிடக்கூடாது, எங்களுக்கே முதல்ல சாப்பாடு இல்லை, ஏதாவது பார்த்து செய்யுங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன், எனக்கு ஒத்தாசை பண்ணுங்க என்று ஜெபம் பண்ணி இருப்பது தான் இயல்பு. அப்படிதான் ஜெபம் வரும் இந்த சூழ்நிலையில். தேவைதான் பெருசா, தேவையும் மனிதனுடைய இயலாமையும் தான் பெருசா மனதில் தோன்றும், அதுதான் ஜெபமாக மாறும். ஆனால் இந்த நேரத்தில் அவர் நன்றி செலுத்தினார். எப்படி நன்றி செலுத்தியிருப்பாரு? ஆண்டவரே, இந்த 5 அப்பம் 2 மீனை தந்ததற்காக நன்றின்னு சொல்லியிருக்கலாம். அல்லது ஆண்டவரே, இத்தனை வருஷமா எங்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுத்தீரே, உமக்கு நன்றி. இந்த 25,000 பேருக்கும், இந்த 5,000 குடும்பத்துக்கும், எனக்கும், இந்த 12 பேருக்கும் இத்தனை வருஷமா பிறந்ததுலேருந்து நீர் ஆகாரம் கொடுத்து கொண்டிருக்கிறீரே, நன்றி நன்றி என்று சொல்லியிருக்கலாம். நன்றி செலுத்தினார். தேவை வரும்போது, ஒரு இயலாமையில நாம் சிக்கி கொள்ளும்போது நன்றி வாயிலிருந்து வர்றது கஷ்டம். அந்த தேவையும் அந்த இயலாமையும் தான் நம்மை பிடிச்சி, மனசை பிடிச்சி நெருக்கம். ஆனால் நன்றி செலுத்தினார். இவ்வளவு நாள் நான் காணா ஒரு கல்யாணத்துக்கு போனப்போ அங்கே ரசம் இல்லை, அந்த தண்ணீரை ரசமாக மாற்றினீர்களே, நன்றி அப்படின்னு ஒருவேளை அவர் நன்றி செலுத்தியிருக்கலாம். நன்றி செலுத்தினார். அது ரொம்ப முக்கியம். நாம் தேவையிலே சிக்கும்போது, இயலாமையிலே மாட்டும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நாம் நன்றி செலுத்தணும். இதுவரை அவர் செஞ்ச விஷயங்களுக்காக, இதுவரை செய்த உதவிகளுக்காக, இதுவரை தேவையை சந்தித்ததற்காக, இதுவரை பிரச்சனையை தீர்த்ததற்காக, இதுவரை செய்த நன்மைகளுக்காக, ஆண்டவர் இதற்கு முன் நமக்கு செய்திருக்கிற அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அதுதான் அற்புதத்தை கொண்டு வரும். நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது நம்முடைய விசுவாசமும் அதுவும் பெரிதாக ஊதப்படும், பெருசாயிரும். நன்றி செலுத்த நன்றி செலுத்த, இதை செஞ்சீரே, அதை தந்தீரே என்று நன்றி செலுத்த நன்றி செலுத்த நம்முடைய விசுவாசமும் வளரும். ஆகவே ஒரு அற்புதம் நமக்கு தேவைப்படும் போது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது அவசியம். 2வது, அவர் பிட்டார். அதை நான் அது ஒரு
லாஜிக்காக பார்த்தா 5 அப்பம் தான் இருக்கு, 25,000 பேர் உட்கார்ந்துருக்கிறான். அதை ஏன் பிட்டு கொடுக்கணும்? முழுசாக கொடுத்துடலாமே. ஒரு அப்பம் அப்படின்றது இந்த மாடர்ன் தியாலஜி, நவீன இறையியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, அது பெரிய அப்பம். அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை பிட்டு கொடுத்துட்டாரு. அப்போ கூட 1000 பேர் சாப்பிடக்கூடிய, 1000 குடும்பம் ஒரு அப்பத்தை 1000 குடும்பம் பகிர்ந்து சாப்பிட முடியுமா? குடும்ப தோசைன்னு ஒரு தோசை ஒரு ஹோட்டலில் அறிமுகப்படுத்தினாங்க. 16 பேர் அந்த தோசையை சாப்பிடலாம். ஒரு பெரிய நீண்ட ஒரு மேஜையில் 16 பேர் உட்காரக்கூடிய மேஜை முழுவதும் அது விரிந்து பறந்து இருக்கிற மாதிரி ஒரு தோசை, குடும்ப தோசை. அப்போ கூட 16 பேர் தான் சாப்பிட முடியும். பெரிய மீன், அதனால் அதை அவர் பிச்சு பிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு இந்த நவீன இறையியல்காரர்கள் சொல்லுகிறார்கள். அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு அற்புதம். அவர்கள் சொல்வது இயற்கையான விஷயம், இது அற்புதம். இதை அப்படியே பெருக செய்திருக்கலாமே. அப்படியே அப்பத்தை, பெரிய அப்பம்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு அப்பம் கொடுத்துருக்கலாம். பொதுவாக ஒரு அப்பம் அப்படின்றது ஒரு ஒரு சிறுவனே 5 அப்பம் வச்சுருந்தான்னு சொன்னால் அந்த அப்பம் எவ்வளோ சின்ன அப்பமாக இருக்கும் நீங்கள் கவனித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஒரு 5 அப்பத்தை ஒரு சிறுவன், 2 மீனை ஒரு சிறுவன் எடுத்து கொண்டு வந்திருக்கிறான். அப்படி தான் இன்னொரு சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். நல்ல வேளை அது எழுதப்பட்டிருக்கு, இல்லைன்னா அது ராட்சச அப்பம், ராட்சச மீன் என்று ஒருவேளை இறையியல்காரர்கள், நவீன இறையியல்காரர்கள் சொல்லியிருப்பார்கள். அந்த 5 அப்பத்தை ஒரு சிறுவன் தூக்கிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னா மீனை அவர் பிட்கவில்லை. நன்னாக கவனிங்க, மீனை அவர் பிட்கவில்லை, அப்பத்தை தான் பிட்டார். மீனை எடுத்தார், 2 மீன்களை எடுத்தார், ஆசீர்வதித்தார், அப்பங்களை பிட்டார். மீன்களை அவர் பிட்கவில்லை. இப்போ இதே ஒரு விஷயம் நமக்கு தெரிந்த விஷயம்தான். அது மத்தேயு 26 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். இந்த அப்பம் பிட்குதல் அப்படின்றது புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓமானமான ஒரு விஷயம், ஒரு அடையாளபூர்வமான ஒரு செயல். கிறிஸ்துவனுடைய சரீரம் நொறுக்கப்படுகிறதற்கு, நொறுக்கப்பட்டதற்கு, இப்போ இந்த இடத்துல நொறுக்கப்பட போகிறதற்கு அது ஒரு அடையாளம். கிறிஸ்து மனுக்குலத்துக்காக பாடுபடுவதற்கு, காயப்படுவதற்கு அது ஒரு அடையாளம். ஆகவே அவருடைய சரீரம் நமக்காக நொறுக்கப்பட்டது. நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்தில் ஏற்று அவர் காயப்பட்டார், அவர் தண்டிக்கப்பட்டார். அதாவது அப்பத்தை பிட்டு கொடுத்தார். ஒரு உணவுப் பொருளை பிட்டு கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க. ஒரு இட்லியையோ தோசையையோ நீங்கள் பிட்டு கொடுத்தீங்கன்னா யாரும் அப்படி பரிமாற மாட்டாங்க. எங்கள் ஊரில் தான் பரோட்டாவை பிச்சு போட்டு அதில் குழம்ப ஊற்றி கொடுப்பாங்க, சால்னாவை ஊற்றி. இது எங்கள் ஊர் பழக்கம் அது. மற்றபடி ஒரு அப்பத்தை பிட்டு, ஒரு உணவுப் பொருளை பிட்டு கொடுப்பது என்பது அது எங்குமே உள்ள ஒரு முறை அல்ல. இது ஒரு அடையாளபூர்வமான ஒரு விஷயம். நான் உங்களுக்காக பாடுபட போகிறேன், உங்களுடைய ஆக்கினை நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்பதற்கான ஒரு அடையாளம். நமக்கு அற்புதம் ஏன் நடக்கிறது, ஏன் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது? அவர் நமக்காக சிலுவையில் உயிரை கொடுத்திருக்கிறார். ஒன்று, இதுவரைக்கும் அவர் நம்மை நடத்தியிருக்கிறார், இனிமேலும் நம்மை நடத்துவார், இனியும் நம்முடைய தேவையை சந்திப்பார் என்பதற்கான உத்தரவாதம் என்ன? 2 உத்தரவாதம். ஒன்று, இதுவரை நடத்தியிருக்கிறார், இதுவரை எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கிறார், இதுவரை எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்கிறார், அற்புதம் பண்ணியிருக்கிறார், இப்போவும் செய்வார்.
இன்னொரு உத்தரவாதம், அவர் தன்னையே சிலுவையில் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய உடலை காயப்பட, மரணத்துக்கு உட்பட ஒப்பு கொடுத்திருக்கிறார். நமக்காக அவர் பாடுபட்டு உயிரே கொடுத்திருக்கிறார். ஆகினால அவர் நம்ம தேவையை சந்திப்பது, நமக்கு அற்புதம் செய்வது நிச்சயம். அதனால தான் அந்த அப்பத்தை பிட்டு அவர் கொடுத்தார். ஆகவே நிச்சயமாக அவர் நமக்கு தேவையை சந்திப்பார். அவசியம் ஏற்படுமாயில் நமக்கு ஒரு அற்புதத்தையும் செய்வார். ஆமென்.